கல்விக் குழுமத்தின் புதிய உதயமாக PKP ருக்மணியம்மாள் வித்யாலயா CBSE பள்ளி 2025-2026 கல்வியாண்டு முதல் துவங்கப்பட உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. PKP ருக்மணியம்மாள் வித்யாலயா CBSE பள்ளி. For admission contact 9865051424. குவிஸ் ப்ரோக்ராம் உண்டு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குவிஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கிறோம். இந்த ஆண்டுக்கு ஒரு முறை பெற்றோர்களையும் நாங்கள் தயார்படுத்துகிறோம். ஏன் இந்த குவிஸ் ப்ரோக்ராம் பெற்றோருக்கு நடத்துகிறோம் அப்படின்னா, ஸ்கூலுக்கு பெருமை சேர்ப்பது அல்ல, பெற்றோர்களை இந்த காலகட்டத்துக்கான அந்த நாலேஜ் அளவுக்கு அவங்களை தயார்படுத்தணும். பெற்றோருடைய நாலேஜும் ரொம்ப தேவை குழந்தைகளுக்கு கைட் பண்ணுறதுக்கு. அவங்களையும் ஜென்ரல் நாலேஜோடு இருக்கிறாங்களான்னு பார்க்குறதுக்கான தயார்படுத்தக்கூடிய பணியுடைய ஒரு முகமாக இந்த PKP ருக்மணியம்மாள் குவிஸ் அசோசியேஷன் சார்பாக இந்த குவிஸ் ப்ரோக்ராம் நடத்திக்கிறோம். அதில் நம்ம ஏற்கனவே ப்ரிலிமினரி 2 ரவுண்டு வச்சோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் லாஸ்ட் மந்த் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 45 பேரண்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்க. அவங்க அனைவருக்கும் நான் இங்கே வாழ்த்து தெரிவித்து கடமைப்பட்டுக்கின்றேன். அந்த 45 பேர்த்தில் இப்பொழுது 4 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு 2ஆம் சுற்று இறுதி சுற்றுக்கு மேலைக்கு வருகிறார்கள். அந்த பெற்றோர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களையும் கல்வி நிறுவனத்தின் சார்பாக நான் வாழ்த்த கடமைப்பட்டுக்கின்றேன். அவர்களை பாராட்ட கடமைப்பட்டுக்கின்றேன். என்னுடைய முயற்சி கடுமையானது. இந்த இடத்தை அடைந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் இப்போ நிகழ்ச்சி இப்பொழுது இனிதே துவங்குகிறது. நன்றி, வணக்கம். ருக்மணியம்மாள் நம்முடைய குயிஸ் அசோசியேஷன் வினாடி வினா கழகத்தின் சார்பில் குயிஸ் ப்ரோக்ராம் 2ஆம் நாள் முதல் நிகழ்ச்சியாக துவங்கிறது. அதைத் தொடர்ந்து மாணவ பணிகளின் நம்முடைய பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து யோகா, அதற்கடுத்து இன்றைய தினம் நிகழ்ச்சிகள் அந்த ஃபார்மட் நிகழ்ச்சி துவங்கிறது. விழாவுக்கு முன்புள்ள 3 நிகழ்ச்சிகள் குயிஸ் ப்ரோக்ராம், அடுத்ததாக பாடல் நிகழ்ச்சி, அடுத்ததாக யோகா, அதைத் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் சிறப்பு விருந்தினர்கள் வரவேற்று நிகழ்ச்சி துவங்கும். இப்பொழுது விழா நிகழ்ச்சிகள் துவங்கிறது. பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், இது விழா என்பதை காட்டிலும் கலை நிகழ்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடியது. அதில் குவிஸ் ப்ரோக்ராம் உண்டு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குவிஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கிறோம். இந்த ஆண்டுக்கு ஒரு முறை பெற்றோர்களையும் நாங்கள் தயார்படுத்துகிறோம். ஏன் இந்த குவிஸ் ப்ரோக்ராம் பெற்றோருக்கு நடத்துகிறோம் அப்படின்னா, ஸ்கூலுக்கு பெருமை சேர்ப்பது அல்ல, பெற்றோர்களை இந்த காலகட்டத்துக்கான அந்த நாலேஜ் அளவுக்கு அவங்களை தயார்படுத்தணும். பெற்றோருடைய நாலேஜும் ரொம்ப தேவை குழந்தைகளுக்கு கைட் பண்ணுறதுக்கு. அவங்களையும் ஜென்ரல் நாலேஜோடு இருக்கிறாங்களான்னு பார்க்குறதுக்கான தயார்படுத்தக்கூடிய பணியுடைய ஒரு முகமாக இந்த PKP ருக்மணியம்மாள் குவிஸ் அசோசியேஷன் சார்பாக இந்த குவிஸ் ப்ரோக்ராம் நடத்திக்கிறோம். செலக்ட் ஆன 4 ஃபேமிலிஸ் மட்டும் பரவச உலகம் வாட்டர் தீம் பார்க்கு நம்மளுடைய செலவில் அழைச்சிட்டு போனோம். இப்போ பரவச உலகம் போயிடலாமா சார்? ஆல்ரெடி போயிட்டீங்க, பரவாயில்ல. பாருங்க, இவங்களோட தான் போயிருந்தோம் சார். உள்ள போயிடுவோமே. பரவச உலகத்தில் அவங்க விளையாண்டதை பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா அவங்க பார்த்ததை நாமளும் பார்க்கணும் இல்லையா? அதுக்காக ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங்ஸ் மட்டும் சீக்கிரம் அமைச்சிருவோம். ரைட் சார், ஸ்கூல் கூட்டியாந்துருங்க போதும். நம்ம ஸ்கூலுக்கு வந்தாச்சு. நம்ம ஸ்கூலோட வியூ தான் அது.
நம்முடைய நிறுவன தலைவருடைய சிலையோடு அவருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். தொடர்வார்கள். ரைட் சார், இப்போ கீழிருந்து பார்த்தாங்க, அவங்கள மேலே பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஸ்ரீ அசித் ரோஷன் ஃபேமிலி வாங்க, நல்லா கிளாப் பண்ணுங்க. இவங்களும் ஜெயிச்சு தான் வந்திருக்காங்க. ரைட், ஒரு நிமிஷம். இப்போ ஏபிசிடி எங்க உட்காருவாங்க? லாட் போடலாமா? அதெல்லாம் பழசுங்க. இப்போ பாருங்க சார், உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. பி போய் உட்காரு. அடுத்த ஃபேமிலி எஸ்பி ஸ்ரீ ஆதித், நீங்களும் வேலை வாங்க. எது வேணும்? இந்த ரெண்டு ஃபேமிலியுமே 3 வருஷமா தொடர்ந்து ஸ்டேஜ் ஏறுறாங்க. ஹாட்ரிக் இது, எடுத்துக்கோங்க. ரைட், அடுத்து வாங்க கனிஷ்கா வாங்க. நீங்களும் 3ஆவது வருஷம் நினைக்கிறேன்னா கரெக்டானுங்க. 2ஆவது வருஷம் பாருங்க எந்த அளவுக்கு அது மேல ஒரு ஈடுபாடு இருக்குன்னு பாருங்க. வாங்க, ரெண்டுல எது வேணும் உங்களுக்கு? அடுத்து ஆராதனா அண்ட் ஹரிணேஸ்வரி ஃபேமிலி வாடகை கிடைக்கிறோம். எங்கிட்ட இருக்க ஒன்னே ஒன்று தான், அதையே கொடுக்குறோம். எங்கிட்ட இருக்க ஒன்னே கொடுக்குறோம். வாங்க, அப்படியே மணி பசங்க. சரி, சார் கேம் போயிடலாங்களா? அதுக்கு முன்னாடி பவர்ட் பை சிபிஎஸ்இ ருக்மணி அம்மாள் வித்யாலயா சார் விளம்பரம், அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் ரைட். மேலே வந்திருக்கீங்க, சின்ன இன்ட்ரப்ஷன் பரவாயில்ல. ரைட், வழக்கம் போல் 3 ரவுண்டு தான் உங்களுக்கு இருக்கும். டோட்டல் ரவுண்ட்ஸ் மொத்தம் 3 தான். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டோட்டலாக ஒவ்வொரு கேள்விக்கும் 30 செகண்ட்ஸ் இருக்கும், 30 நிமிஷம் இருக்கும். தேங்க்யூ சார். அடுத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சார். 4 பேர்த்துக்குமே வாழ்த்துக்கள். இதில் வின் பண்ணக்கூடியவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸுக்கு நீங்கள் போயிருவீங்க, ஆனுவல் டே சீஃப் கெஸ்ட் கையில் வாங்குவீங்க. மற்ற 2 பேர்த்துக்கும் இங்கேயும் உங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துருவோம். சரிங்களா? பார்ட்டிசிபேஷன் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இந்த சீல் கொடுத்துருவோம். இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சார். ரைட், இந்த குவிஸில் விளையாட வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 30 செகண்ட்ஸ் அல்லது ஒவ்வொரு டைம் நான் சொல்லுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்விக்கும் 10 மார்க். சரிங்களா? ஒவ்வொரு கேள்விக்கும் 10 மார்க். சரிங்களா? ஒவ்வொரு ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் நீங்க தயாரா இருக்கணும். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? கை மட்டும் தூக்கணும். நான் சொல்றவங்க மட்டும் தான் எந்திரிக்கணும். எந்திரிக்கிறது மட்டும் இல்லாமல் சரியான ஆன்சரா இருந்ததுன்னா நீங்க ஒரு மதிப்பெண் உங்க ஃபேவரட் டீமுக்கு தரலாம். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க.
நீங்கள் உங்கள் ஃபேவரட் ABCD ஏதோ ஒன்று தரலாம். ஸோ நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. சரிங்களா? அடுத்தது பிட் சிஸ்டம். தெரியும் இல்லையா உங்களுக்கு? பிட் சிஸ்டம் அப்படின்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறவங்களுக்கு இவங்க தவறான பதில் வழங்கப்பட்டால், டோன்ட் மிஸ்டேக் மீ, சரிங்களா, வழங்கப்பட்டால் சொன்னீங்க அப்படின்னா மற்ற 3 பேரும் நீங்கள் மேக்ஸிமம் 9 மார்க் கேட்கலாம். 9 மார்க் கேட்கலாம் மேக்ஸிமம். மினிமம் 1 மார்க் கேட்கலாம். இதுக்குள்ளே எவ்வளவு கேட்கலாம். கேட்டு மேக்ஸிமம் யார் கேட்குறாங்களோ, இப்போ 9 கேட்குறீங்க, 8 கேட்குறீங்க, 7 கேட்குறீங்கன்னா 9 மார்க் கேட்டால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் வரும். நீங்கள் சரியான பதில் சொன்னால் 9 மார்க் கிடைக்கும். தவறான பதில் சொன்னால் 9 மார்க் கழிச்சிருவோம். இது மட்டும் பார்த்து விளையாடணும், கேர்ஃபுல்லாக விளையாடணும். அதுக்கு பேர் பிட் சிஸ்டம்னு பேர். சரிங்களா? ரைட். அடுத்தது ரைட். இப்போ கிளாக் வைஸ் ரவுண்ட் ABCD TCBA இப்படி வர்றது ஆன்டி கிளாக் வைஸ் ரவுண்ட். மொத்தம் 3 ரவுண்டு தான். குயிக்காக முடிச்சிடலாம். சரிங்களா? ரைட். இப்போ சார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போயிடலாங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாற்றி யோசிங்க. என்ன சார் யோசிக்கிறவனா மாற்றி யோசிக்கணுமா? ஆமாம். ரத்தன் டாட்டா சொல்லுவார், இப்போ இறந்து போனார் இல்லைங்களா, ரத்தன் டாட்டா சொல்லுவார், நான் முடிவுகளை சரியாக எடுப்பதில்லை, எடுத்த முடிவுகளை சரியாக்குவேன்னு சொல்லுவார். அதான் மாற்றி யோசிக்கிறோம். ஸோ இந்த மாற்றி யோசிக்கிறது தான் இங்கே பார்க்க போகிறோம். என்னென்னா, நாங்கள் ஸ்க்ரீன் வீடியோ ஒன்று காட்டுவோம், பட் அது சார்ந்த வேறு கொஸ்டின் இருக்கும். எப்போ வழக்கம் வீடியோ போட்டு இதில் யார் இருக்கான்னு கேட்பாங்க. இது மாற்றி யோசிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் A உங்களுக்கான கேள்வி பாருங்க. உலக புதுமறையாம் திருக்குறளை எழுதி வானளவு புகழை தந்த திருவள்ளுவருடைய சிலையை பார்க்குறோம். சார் ஓகே, கேள்விக்கு போயிடலாம் சார். ஃபஸ்ட்டு கேள்வி, இதில் ஒரே ஒரு விஷயம் போடுங்க சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இதில் டீலா நோ டீலா உங்களுக்கான கேள்வி தான். டீலா நோ டீலா. சரி, இந்த ரவுண்ட் மட்டும் டீலா நோ டீலா. நீங்கள் ஒரு பதில் சொல்வீங்க, அந்த பதில் மற்றவங்க அத்தனை பேருக்கும் டீலான்னு கேட்டால் ஓகேனா டீல், ஓகே இல்லைன்னா நோ டீல்னு சொல்லணும். அவங்க சொன்ன பதில் சரியாக இருந்ததுன்னா டீல் சொன்ன அத்தனை பேர்த்துக்கும் 10 மதிப்பெண், நோ டீலுக்கு மார்க் இல்லை. சரிங்களா? பட் இவங்க சொன்ன பதில் தவறாக இருந்ததுன்னா நோ டீல் சொன்னவங்களுக்கு மார்க்கு, டீல் சொன்னவங்களுக்கு மார்க் இல்லை. இது உங்களுக்கு போனஸ் மாதிரி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கானது. படத்தில் உள்ள சிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒற்றுமையின் சிலை, சுதந்திரத்தின் சிலை, சமத்துவத்தின் சிலை, பேரறிவு சிலை. பேரறிவு சிலை. ரைட். பேரறிவு சிலை சரின்னு சொல்றீங்க, அப்படிதானே? எஸ் சார். சார் டீலா நோ டீலா? நோ டீல். ஷோர். நீங்க நோ டீல். நீங்க டீலா நோ டீலா? டீல். சார் நீங்க டோன்ட் நோ டீல், நோ டீல், டீல். இது கரெக்ட் தானுங்க? எஸ், இட் இஸ் a correct answer. பேரறிவு சிலை. ஸோ ஏக்கு 10 மார்க், டிக்கு 10 மார்க். பார்த்தீங்களா, கேள்வியே கேட்காம 10 மார்க் வாங்கிட்டாங்க. ரைட். உங்களுக்கான கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின். அருமையான நம்ம நாட்டின் குடியரசு தின விழா நாளைக்கு நடக்கிறதுக்கு அவரோட ஒரு கிளிப்பிங்ஸ் காட்டுறோம். 100 கோடி வாக்காளர்களை கொண்ட உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுடைய குடியரசு தின விழா. சார் ஓகே, கேள்வி கேளுங்க சார். குடியரசு தின விழாவின் நாளைக்கு நடக்கக்கூடிய குடியரசு தின விழாவின் சிறப்பு விருந்தினர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அக்ஷித் ரோஷன் உங்களுக்கான கேள்வி. கனடாவா, இந்தோனேசியாவா, வங்கதேசமா, உகாண்டாவா? ஆடியன்ஸ் ப்ளீஸ் டோன்ட் மர்மரிங், பேசக்கூடாது நீங்க. சொல்லலாம், உங்களுக்கான டைம் ஓடிட்டு இருக்கு. 30 செகண்ட் மேம். உகாண்டா. உகாண்டா.
டீலா? நோ டீல். டீலா? நோ டீல். நோ டீல். சார் பார்த்துடலாமா? ரைட், பாருங்க. ரைட் ஆன்சர் இஸ் இந்தோனேஷியா. பிரபோ சுபியாண்டோ அப்படிங்கிற அதிபர் தான் வரப்போறார். இவர் தான் அது. ஸோ உங்களுக்கு மார்க் இல்லை, உங்க 3 பேருக்கு 10 மார்க். ரைட், அப்படி வச்சிருக்கீங்க. உங்களுக்கான கேள்வி மேம் தெளிவா போட்டுக்கோங்க. खेल रत्न पुरस्कार मेजर उनका ध्यानचंद clippings. खेल रत्न पुरस्कार 2024 श्री गुकेश डी. செஸ் ஒலிம்பியாட் உலக செஸ் சாம்பியன்ஷிப்ல நமக்கெல்லாம் பெருமை சேர்த்த பெருமனை 12ஆம் மணி படிக்கக்கூடிய அந்த பையன் உலக அளவுல வாங்கியிருக்கான். शतरंज खिलाड़ियों में से एक हैं. उन्होंने विश्व शतरंज 2024 में स्वर्ण पदक, எஸ், शतरंज ओलंपियाड சமீபத்தில் கேல் ரத்னா அவார்ட், தயான்சந்த் கேல் ரத்னா அவார்ட் நம்ம திரௌபதி முர்மு கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ கேள்வி என்ன? உலக செஸ் சாம்பியன் போட்டி எந்த நாட்டில் நடைபெற்றது? இது குவிஸ் இல்லையா, சும்மா விடுவோமா? எங்க நடந்தது? உங்களுக்கான கேள்வி சார். ஆப்ஷன்: சிங்கப்பூரா, அமெரிக்காவா, மலேசியாவா, தாய்லாந்தா? ப்ளீஸ் ஆடியன்ஸ். சார் மைக் யூஸ் பண்ணுங்க. நீங்க 2 பேரும் மைக் யூஸ் பண்ணிக்கணும். உங்க செகண்ட் போயிட்டு இருக்குது. ஆப்ஷன் டிங்கிறாங்க, தாய்லாந்து சொல்றீங்க, அப்படிதானே? தாய்லாந்து. ரைட், டீலா நோ டீலா? டீல். தெளிவா சொல்லுங்க. நோ டீல். நோ டீல். நோ டீல். பக்கத்துல இருக்க சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல. ரைட் சார், ஆன்சர் பாருங்க. சிங்கப்பூர். சரிங்களா? சோ உங்களை தவிர மற்ற 10 மார்க். ஓகேங்களா? உங்களுக்கான கேள்வி சார். இந்த ரவுண்ட் கடைசி ரவுண்ட், கடைசி क्वेश्चन. President of the United States of America, டொனால்ட் Donald ட்ரம்ப் உலகத்தையே J. மாத்தி Trump. காட்டக்கூடிய ஆளா சொல்றாங்க. வித்தியாசமான அதிரடி முடிவுகளுக்கு சொந்தக்காரர். இப்படி மோடி 3.0 மாதிரி இங்க 2.0. ரைட், என்னோட கேள்வி என்ன? அமெரிக்க நாட்டின் புதிய துணை அதிபர் யார்? அமெரிக்க நாட்டுடைய புதிய துணை அதிபர் யார்? கேள்வி டிக்கானது, ஆராதனா ஃபேமிலிக்கானது. சொல்லுங்க, மைக் ஆன் பண்ணி ஆப்ஷன் போட்டாங்க. கமலா ஹாரிஸ், மிச்சல் ஒபாமா, வான்ஸ், சாரா கிளின்டன். ஆடியன்ஸ் கொஸ்டின் உங்களுக்கானதல்ல, டைம் ஓடிட்டே இருக்கு. வான்ஸ். வான்ஸ். வான்ஸ் சொல்றாரு. டீலா நோ டீலா? டீல். 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 அத்தனை பேருக்கு 10 மார்க். வான்ஸ். அடுத்து போயிடலாமா சார்? ஆடியன்ஸ் கொஸ்டின். Audience round. ஆடியன்ஸ் கொஸ்டின் நல்லா கவனிங்க. கொஸ்டின் தெரிஞ்சா மட்டும் தான் கை தூக்கணும். சார் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தற்போதைய மத்திய கல்வித்துறை அமைச்சர் யார்? தற்போதைய மத்திய கல்வித்துறை அமைச்சர் யார்? இருக்கா? மைக் கொடுக்க முடியாது. யாருப்பா? சொல்லுப்பா சீக்கிரம். எஸ், தர்மேந்திர பிரதான். வாங்க, பிரைஸ் வாங்கிக்கங்க. யார் தர போறீங்க? சரி, டீம் ஏ +1 போட்டுக்கங்க சார். பிரேக்.
பிரேக்னு எங்கேயும் போயிடாதீங்க, டீல தீந்துருச்சு. நமது பிகேபி கல்வி குழுமத்தின் புதிய உதயமாக பிகேபி ருக்மணியம்மாள் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளி 2025-2026 கல்வியாண்டு தொடங்கப்பட உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிகேபி ருக்மணி அம்மாள் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளி. ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9865051424.